உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த கூட்டணி உடையும் நான் சொல்லலை, எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை. அவங்க நல்லா இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும். என்ன புரியுது இல்லை உங்களுக்கு? நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். இருக்குதான்னு பாருங்க. ஆர்எஸ்எஸ் மோடியை நசுக்க பார்க்கிறது, மோடிக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறது. அது பார்ப்பன ஆதிக்கம் அங்கே தலைவிரிச்சாடுது. ஏன்னா ரொம்ப இன்ன வரைக்கும் காந்தியை மாதிரி கதராடையே விட்டுட்டு அவங்க குடும்ப அந்த உழைச்சி சம்பாதிச்ச காசை மட்டுமே தான் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பகையெல்லாம் பார்க்கல, கரெக்டுங்களா? சம்பாதிக்கிறதெல்லாம் மக்களுக்கே செலவிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்ப சொத்துன்னு பார்த்தோன்னா ஒருத்த பைசா கூட கிடையாது. நாங்கள் பார்க்குற இந்த நூற்றாண்டின் வெண்தாடி பெரியார் இவர் தான் மோடி. இவங்க சொல்லுவாங்க, நடக்கும். ஒரே ஒரு ஆறுதல் வந்துட்டு, மோடியினுடைய இந்த பாஜகனுடைய மெஜாரிட்டி தாண்டி 272க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்கிற சூழ்நிலை இல்லாமல் வச்சுட்டு இருந்த வரைக்கும் நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது. சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பா. ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வினோத். 2024 2019 இதே மேண்டேட் தான். ஆல்மோஸ்ட் டிஎம்கே நோக்கி தான் ஸ்வீப் ஆச்சு. 2024 அப்படி தான் ஆயிருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம இன்னும் ஒரு 2 வருஷத்துல, கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துல நம்ம வந்து அந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். இப்போ அவங்க தரப்புலேருந்து சொல்லும் போது இதே ரிசல்ட் தான் கண்டினியூ ஆகும். ஏன்னா வந்து அதிமுக வந்து பலமான தலைமையோடு இல்லை, பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, நாம் தமிழர்களையும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது, நாங்கள் வலிமையான கூட்டணி வச்சுருக்கோம், இதே ரிசல்ட் தான் கிட்டத்தட்ட வந்து 26ம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஆதரவாளர்கள் எப்போவே பேச ஆரம்பிச்சு. முதல்ல வலிமையான கூட்டணியான்றதை ஒரு 6 மாதம் வரைக்கும் பொறுத்து இருந்து பாருங்க. புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ அந்த கூட்டணி உடையுங்கிறீங்களா? நான் சொல்லலை, எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை. அவங்க நல்லா இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும். என்ன புரியுதில்ல உங்களுக்கு? நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். இருக்குதான்னு பாருங்க. நீங்கள் எந்த வகையில் என்ன மாதிரிலாம் அரசியல் செய்ய போகிறீங்க, எங்கே வெள்ளை கொடையெல்லாம் தூக்க போகிறீங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இது தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் கரெக்டாக கேட்குறேன். இதுக்கு முன்பாக நம்ம நேர்காணல்லையே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை பாஜகவுக்கு டெல்லியில் வந்து ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா அதிமுகவை விட திமுக தான் ஃபஸ்ட்டு போய் நிற்கும், நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிறைய நேர்காணலில் பதிவு செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த தேர்தல் நம்ம பார்க்குறோம், தனி மெஜாரிட்டி பாஜகவுக்கு வரல. தெலுங்கு தேசம், அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமாரோடைய கட்சியை நம்பி தான் அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க. திமுகவுக்கு நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் திமுக போகலையே. ஒரு இந்தியா போகலை, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். என்ன ஒன்றுக்கு உங்க கெட்டு போகலை. நாட்டு நலன் கருதி இன்னொரு நலன் இருக்குது. புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் வந்து அப்படி ஒன்றும் பரிசுத்தமானவர்கள்லாம் கிடையாது. நேற்று வரைக்கும் இருந்துட்டு ஒரு சொல்லி மாறன் அவர்களுடைய இது எல்லாம் நல்லபடியாக தூக்கி அடக்கம் பண்ண பிறகு ஒரே நைட்டில் வந்து உங்களுக்கு ஜெர்மனி எப்படி வந்துட்டு ப்ராட்டஸ்டாக மாறிச்சு, உங்களுக்கு லண்டன் வந்து கிறிஸ்தவத்துலேருந்து நாடு பிடிக்கிற அரசியல், அமெரிக்கா நாடு பிடிக்கிற அரசியலில் போப்புனுடைய பேச்சு தான் கேட்கணும். அப்போ ரோமன் கத்தலிக்குன்னு போப் அவர் தான் கேட்டு, அவர் சொல்கிறத எல்லாமே கேட்டாகணும். அதுக்கு அதுக்குள்ளே இருந்தால் தானே கேட்டுட்டு இருக்கணும் நம்ம சொல்லிட்டு ப்ராட்டஸ்டாக மாறுறாங்க உடனே. அந்த மாதிரி நீங்கள் விடிய உடனே டக்குன்னு இந்துத்துவா கட்சின்னு சொல்லி காங்கிரஸில் குதிச்சவங்க தான் நீங்கள். ஒரே ஒரு சோறு அப்படி தாண்டி இந்த பக்கம் வந்துட்டீங்களா ஒரே நைட்டில். நீங்கள் மாற மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்கள்? இப்போ மட்டும் என்ன, எங்கள் ஓட்டு உங்களுக்கு வந்துச்சு, உங்களுக்கு ஓட்டு நாங்கள் போட்ட முடிஞ்சு வச்சு கூட்டணி. தமிழ்நாட்டு நலன் கருதி மக்களுடைய அழுகாட்சியை பொறுத்து, மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பொறுத்து, மக்களுடைய வலியை பொறுத்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லதை வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு 90% இருக்கும் தான் இருக்குது. வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற, வெளியிலேருந்து ஆதரவு இல்லை, 3வது வீட்டிலேருந்து ஆதரவு, அடுத்த தெருவில் இருந்து ஆதரவு, இதெல்லாம் நிறைய வார்த்தை இவங்ககிட்ட இருக்குது வினோத். இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தவங்க தான். அவர் முக்கியமான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் வாக்கு போடாமல் எங்கள் ஆளுங்களாம் வெளியில் வந்துடுவாங்க. இப்படி நிறைய விதவிதமான வித்தைகள்லாம் இருக்குது. அப்படி நடக்கும்போது திமுக கூட்டணிக்குள்ளே யார் யார் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு தான் ஒரே பிடிப்பு, நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்தால் அது உடையும். விசிகாவுடைய அந்த சனாதன எதிர்ப்புன்றதில் அவங்க தொடக்கத்துலேருந்தே தோழர் அதில் நிலையாக இருந்துட்டு இருக்கிறாரு. அது ஒருவேளை அப்படி நகர்ந்ததுனாக்கா அவங்களும் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதா. நீங்கள் மிஞ்சி போனால் பாஜக மட்டும்தான் உங்கள் கூட பின்னாடி ஃபியூச்சரில் கூப்பிட்டு 2026க்கு சொல்கிறேன். வேறு வழி இல்லை. இவங்களாம் பிரிஞ்சு போனோன்னே நம்ம யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பாஜக வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஒழிய. இதுதான் நடக்கும். 2026 இப்போ இருக்கிற நிலை போகாது.
ஏன்னா உங்களுக்கு நிறைய மடி நிறைய கணம் நம்ம பேசியிருந்தோம்ல, அந்த பஞ்சாயத்துலாம் பேசி முடிக்க வேண்டியது இருக்குது. என்ன நிறைய பேசி முடிக்க வேண்டியது இருக்குது. நேற்று இரவே வந்துட்டு இப்போ இங்கே திரிசக்தியாருடைய நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு விஷயம் பேசப்பட்டது. நேற்று இரவே 2 எழுத்து கொண்ட ஒரு சீனியர் மூலமாக நீண்ட நெடிய காலமாக டெல்லியிலேயே ஆதிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர் பார்த்து பேசி, நாங்கள் உங்களுக்கு நெருக்கடி எதனா இருந்ததுன்னா நெருக்கடி எப்போ நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். அது மோடிஜி அவர்களுக்கு என்ன வரும் அப்போ அரசியல்னா, ஆர்எஸ்எஸ் வந்து நசுக்க பார்க்கிறது மோடியை, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு புரட்சியெல்லாம் இங்கே கிளம்பும் விரைவில். புரியுதில்ல உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் மோடியை நசுக்க பார்க்கிறது, மோடிக்கு நெருக்கடி கொடுக்க இருக்கிறது. அது பார்ப்பன ஆதிக்கம் அங்கே தலை விரிச்சாடுது. அதனால் மோடி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவர், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு வசனம் வந்தாலும் வரும். நான் சொல்லி வைக்கிறேன் இன்னைக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சத்தியத்துக்குன்னு சொல்கிறேன். அந்த கட்சி மேலே எனக்கு வெறுப்பெல்லாம் இல்லை. 2009 அவங்க பண்ண அந்த கோபத்தை தாண்டி நமக்கு அது மேலே ஒன்றும் இல்லை. நல்ல கட்சி தான், கரெக்டு தான். ஏன்னா ரொம்ப இன்ன வரைக்கும் காந்தியை மாதிரி கதராடையே விட்டுக்கிட்டு அவங்க குடும்ப அந்த உழைச்சி சம்பாதிச்ச காசை மட்டுமே தான் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பகையெல்லாம் பார்க்கல, கரெக்டுங்களா? சம்பாதிக்கிறதெல்லாம் மக்களுக்கே செலவிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்ப சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த பைசா கூட கிடையாது. அதனால் அது இருக்கட்டும், நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார இப்போ நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் கடுமையான ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. இந்தியா கூட்டணின்றது ஆர்கனைஸ் பண்ணதே அவர் தான். அப்போ பிரதமருக்கான வாய்ப்பு இல்லைன்னு உடச்சிட்டு வெளியே வந்துட்டார். இப்போ இந்த பக்கம் நிற்கிறாரு. என்னெல்லாம் தலைவலியை கொடுப்பாரு மோடிக்கு இந்த 2 கட்சியும் பாருங்கள். நடக்குமா இல்லைங்களா? அப்போ ஒரு நெருக்கடி வரும்போது இவங்க என்ன பண்ணுவோம், தான் சாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மறைமுகமாக ஆதரவு பண்ணிக்கிறோம். அப்படியே இந்த இடி அது இதெல்லாம் இருக்குது இல்லை, கொஞ்சம் அங்கங்கே நிறுத்தி வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க எஜமான், வாய்ப்பு இருக்குது இல்லை. நான் அது உங்களுக்கு ஓப்பனாக சொன்னது ஒன்று, நாங்கள் பார்க்குற இந்த நூற்றாண்டின் வெண்தாடி பெரியார் இவர் தான் மோடி. இவங்க சொல்லுவாங்க, நடக்கும், இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸை நம்பிட்டு இருக்கிறதுல எப்பயுமே அது என்ன சொல்லுவாங்க, சர்வைவல்னு சொல்லுவாங்க. தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்வது தான், தக்க வைத்து கொள்வது தான் வாழும் நீடிக்கும். அப்படி தான் வந்திருக்கு எல்லா கட்சியுமே. அதை மிஸ் பண்ணுற கட்சி விழுந்து போயிருக்கோம். இப்போ ஒரு சூழ்நிலையில் இந்த திமுக தன்னை தக்க வச்சுக்க பார்க்குமா, இல்லை கொள்கை எந்த காலத்துலையும் அவங்க பார்த்ததே இல்லை. கொள்கை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. பெரியார் இந்த இடுப்பில் வச்சுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் வந்து பெருமாளையும் மற்றதையும் இந்த இடுப்பில் வச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படி கொள்கைன்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஒன்று பெரியாரை நீங்கள் விட்டுறணும். பெரியாருடைய கொள்கைகளை நாங்கள் வந்து பெண் உரிமை, சமூக நீதி, சாதி ஒழிப்பு மட்டும் எடுத்துறீங்களான்னு அது உங்கள் கட்சியிலையும் இல்லை. பல முறை பேசிட்டோம். கொள்கையாக இல்லை உங்களுக்கு. கொள்கை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தக்க வச்சுக்கிறது இதை தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு மறைமுகமாக சில காரியங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சிவசேனா டீல் என்ன ஆச்சு உங்களுக்கு? மகாராஷ்டிராவில் என்னவாச்சு உங்களுக்கு? உடைந்தது. சரத்பவார்து உடைந்தது. எத்தனை இடத்துல இந்த மாதிரி இருக்குது? இங்கே நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அது தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலையை பார்க்கும் மோடி அரசு, பாஜக, எல்லா அரசியல் கட்சியும் அதான் செய்யுது. நான் நிற்கணும், நான் வாழணும், கரெக்டுங்களா? அதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, விலை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்றப்ப நீங்களும் என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, கொள்கையாக தூக்கி தூரமாக வச்சிரு. ஒரு 6 வருஷம் கழிச்சு பிறகு பார்க்கலாம், 2 வருஷம் கழிச்சு பிறகு பார்க்கலாம். அந்த பக்கம் குறுக்கால அப்படி பெரியார் என்ன குறுக்கால வந்தாலும் பெருசாக கொஞ்சம் ஓரமாக உட்காரு, ஒரு 2-3 வருஷம் நீ வாயை மூடின்னு கம்முன்னு, எங்களுக்கு வேலை நிறைய இருக்குன்ட்டு நீங்கள் போயிட்டே தானே இருப்பீங்க. அதானே நடக்கும். அதனால் இது வந்து ஸ்ட்ராங்காக இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு உத்தரவாதம் 100% இல்லை. மிக விரைவில் சந்தர்ப்பம் எப்படிலாம் மாறுனாக்கா பாஜகவுக்கு ஒரு அனுசரணையான அணுக்கமாக போகக்கூடிய சூழ்நிலையை இவங்க உருவாக்குவாங்க. ஏன்னா காங்கிரஸ் கிட்ட போய் நம்பி அங்கே உட்காந்துட்டுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல இவங்களுக்கு. ஒருவேளை நிதிஷ் அங்கேருந்து வெளியில் வந்துட்டாருனாக்கா, மற்றவங்களும் வெளியில் வந்துட்டாங்கன்னா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப என்னாகும், எல்லோரும் சேர்ந்து வரப்போ யார் பிரதமர்னு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் அடிச்சுக்குவீங்க. அதில் 4 பேர் சட்டை கழிச்சிட்டு வெளியே போவாங்க. அதே மாதிரி தான் இந்தியா கூட்டணி இன்றைக்கி வரும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, அது வரட்டும். அந்த கட்சி காங்கிரஸ் நல்லபடியாக இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. நான் நாட்டில் இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருடைய என்ன சொல்கிறது, கழுத்தார்த்த கட்சி அந்த கட்சி இல்லை, அவ்வளோ லேசுப்பட்டதெல்லாம் இல்லை. அது நீங்கள் பண்ணதுக்கு இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, அது வேறு விஷயம், புரியுதில்லை. ஆனால் நீங்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. யார் பிரதமர்ன்றதில் இருக்குது இல்லை, அந்த சண்டையிலே 6 மாதத்துக்கு ஒரு டைம் அங்கே சட்டை கட்சின்னு ஒரு பார்ட்டாக கலந்து ஊண்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அதை விட பெஸ்ட்டு இது அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவங்க போனாலும் போகலாம். என்ன ஒன்று, இவங்க பாஜக கூட என்ன சேராதவங்களா, இல்லை இந்துத்துவாவுக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு கட்சி அவங்க? இன்னும் சொல்ல போனாக்கா ராஜராஜ ஜனநாயகத்தை காப்பாற்ற, அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பை காப்பாற்ற
என்ன முடிவை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்போம் அப்படின்னு தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ ஜனநாயகத்தினா எந்த ஜனநாயகத்தை காக்கிறது? இந்திய ஜனநாயகம். இந்திய ஜனநாயகத்துக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரே பிரச்சனை தான், மோடிக்கு வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி வருமா வராதா அப்படின்ற ஒரு தான் ஜனநாயக பிரச்சனையாக இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஜனநாயகம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இனிமேல் சேர்ந்து இன்னும் 40 பேரை நீ எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து யாருன்னா இருந்தாங்க தான். அது கூட இந்த பக்கத்தில் நிதிஷும் நீங்கள் சொல்ல மாதிரி சந்திரபாபு நாயுடு இங்கேருந்து மொத்தமாக கழண்டுட்டு போனால் தான் உங்களுக்கு எல்லாம் வந்ததுனாலும் கூட நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாங்க, ஒன்றா சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கலான்ற மாதிரி சட்டியை தான் உடச்சிட்டு வெளியே வரணும். நாங்கள் அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கலான்னு போய் உட்காந்து வத்தி வச்சு உந்து எடுத்துனோம், எந்த தண்ணி எடுத்துனோம், வந்து அரிசி எடுத்துனோம் சொல்லி வந்து கடைசியாக எதுவும் இல்லாமல் சட்டியை உடச்சிட்டு வந்தது தான் நடக்கும். சிறு பிள்ளைகள் தான் அந்த மாதிரி. இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த பக்கம் ஓரளவுக்கு தக்க வச்சுட்டு இருக்குதுன்றப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்கள். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த இடத்துல என்ன வழி நடக்கும் உங்களுக்கு? என்ன புதுசாக இது வந்து கொள்கை எங்கன்னா பார்த்துருக்காங்களா? அப்போ ஜனநாயகத்தின் படி ஜனநாயகத்தை காப்போனா எந்த ஜனநாயகம்? யாருக்கான ஜனநாயகம்? இப்போ இருக்கிற ஒரே ஜனநாயகம் மோடிக்கு நெருக்கடி வராமல் இருக்கிறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அப்போ நீங்கள் யாரை ஆதரிக்கிறீங்க? மறைமுகமாக சொல்கிறீங்களா? நேற்று இரவே வந்து சொன்னது என்னன்னா, இதுக்குள்ள இப்படி ஒரு விளக்கம் இருக்குன்னே யாரும் இல்லை. நான் நீங்கள் கேட்குறத வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மையிலேயே சொல்கிறேன். நீங்கள் இப்போ யாருக்கான ஜனநாயகம் காக்கப்படும் அதை சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். அது சரிதான், பட் இதுல இப்படி ஒரு விளக்கம் இருக்கு. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். நான் யதார்த்தத்தை சொல்ல வரேன். எனக்கு நான் மற்றவங்கள மாதிரி பெரிய ஸ்காலர்லாம் சொல்லி வரேன். நான் ஒன்றும் தெரியாத ஒரு பாமரன். யதார்த்த அரசியலை நுணுக்கமாக பார்த்துக்கிட்டு வரேன். இப்போ அந்த பக்கம் பிரச்சனை, இந்தியா கூட்டணி நீங்கள் வருவீங்களா? வரணும். 40 பேர் இன்றைக்கி தேவைப்படுது கிட்டத்தட்ட. ஆச்சுங்களா உங்களுக்கு? இந்த பக்கம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. இருக்கிற 2 பேர் நெருக்கடி கொடுப்பாங்க கூட்டணிக்கு. அந்த நெருக்கடியை பாஜக சமாளிச்சுக்கும். பாஜக லேசுப்பட்டதில் அது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களை அப்படியே நிற்க வச்சுட்டு உடம்புல இருக்கிற ஒட்டு துணி எல்லாத்தையும் வச்சு இப்போ கோவணத்தோடு தான் மக்களை நிற்க வச்சுக்கிறதுன்றது என்னுடைய கணிப்பு. அவங்க வந்து உத்தமர் நல்லவர்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கி இந்த 2 பிரச்சனை தான் இருக்குது. 2 கட்சி நெருக்கடி. உங்களுக்கு உண்டானது நான் சேர இருந்துக்குவாங்க. அப்படியே யாராவது ஒருத்தர் நகர்ற மாதிரி இருந்ததுன்னா கூட ஆல்டர்னேட்டிவ்க்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியிலே நான் வந்துடுறேன் அந்த பக்கன்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த ஒரு ஸ்ட்ராங்கான உத்தரவாதம் இந்தியா கூட்டணி பக்கம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா வந்தால் முதல்ல யார் பிரதமர்னு ஆரம்பித்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே காக்கா ஒன்றா உட்காந்து கூட்டம் பேசிகிட்டே இருக்கும். சின்ன கல் வந்தோடனே எல்லாம் பறந்து ஓடிடல. அப்படி தான் அங்கே நடக்கும். அந்த சின்ன கல் யார் பிரதமர், யார் துணை பிரதமர், யார் கேபினெட் முக்கியமான மினிஸ்டர், யார் ஹோம் மினிஸ்டர்னு வச்சுட்டாங்கன்னாவே நீ ஏன் நானும் அவங்களுக்குள்ளே சட்டியை கீழ்ச்சிட்டு வந்துடுவாங்க. இதுதான் இங்கே யதார்த்தம். இந்துக்குள்ளார நான் ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அங்கே ஒரு இக்க வைக்கிறீங்களா இல்லையா? எந்த ஜனநாயகத்தை காக்க போகிறீங்க? உங்களுக்கான ஜனநாயகம் ஏற்கனவே இருக்குது இல்லைங்க மாட்டிக்கிட்டு. அந்த ஜனநாயகத்தெல்லாம் காத்துக்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு மறைமுகமாக நீங்கள் அங்கே தூது அனுப்புறதுக்கான வார்த்தை அது. நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்க ஏஜமா அப்படின்னு அர்த்தம். இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, மத்தியில் இப்போ வந்து 2 கட்சியுமே வந்து அவங்க வந்து பாஜகவுக்கு தங்களோட ஆதரவு கடிதத்தை வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்திருக்கு. ஸோ மீண்டும் வந்து 3வது முறையாக பிரதமராக மோடி பதவி ஏற்பான்னு சொல்லப்படுது. பதவி ஏற்றாலும் கூட அந்த பாஜக கட்சிக்கான அந்த ஆபத்து அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கா? ஒருவேளை இந்தியா கூட்டணியில் இருந்து ஆதரவை தேட வேண்டும்னு பாஜக நினைக்குமா? நினைச்சா அவங்க ஆப்ஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்க? 3 கேள்வி. முதல் ஆப்ஷன்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? நான் தான் சொல்லிட்டேனே, அங்கே சிறுக வச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் கும்பலாக இருக்கிறாங்க. அது ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு ஆறுதல் வந்துட்டு மோடியினுடைய இந்த பாஜகனுடைய மெஜாரிட்டி தாண்டி 272க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்கிற சூழ்நிலை இல்லாமல் வச்சுட்டு இருக்க வரைக்கும் நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்போ 40 எங்களுக்கு வந்துடுச்சுன்னு இவங்க குதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குதிக்கக்கூடாது. எந்த அரசியோ மத்தியோ மாநில அரசோ எதுவும் குதிக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆப்ஷன் வருது, மத்தியில் நெருக்கடி வருதுன்னா ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தர் சந்திரபாபு நாயுடு இல்லைனாக்கா இவர். ஏற்கனவே வந்துட்டு நிதிஷுக்கு இன்னொரு தலைவர் இருக்கிறார்ல கூட, அவருடைய துணைத் தலைவர் ஒருத்தர் கட்சியில் அடுத்த கட்ட அவரை கூப்பிட்டு பேசிட்டாங்க எல்லாம். அமித்ஷா வந்து நல்லபடியாக இருந்தோன்னா நல்லபடியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றலாம் பேசிட்டாங்க. இப்போ என்ன ஆகுன்னா இவர் எதனா முனைப்பு ரொம்ப துள்ளனாருனாக்கா அது 2ஆ உடையும். அந்த கட்சியில் இன்னொருத்தர் 5 MP எடுத்துகிட்டு அந்த பக்கம் போவார். ஸோ 16ல் பாதிக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பாதி தான் அங்கே நிற்கும். மீதி ஒரு 16ல் 8 தானே, 8 10 அவர் எடுத்துன்னு வந்துடுவார். மீதி உங்ககிட்ட இருக்கும். அது ஓரளவுக்கு அங்கங்கேருந்து எடுத்துக்கலாம். சரியாக போச்சு இல்லை? மொத்தமாக ஒரு நெருக்கடி வருதுப்போ முதல் இடத்துல நிற்கிறது நம்ம பங்காளி இங்கே இருக்கக்கூடிய திமுக தான். முதல் இடத்துல போய் நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாது,
இவங்க தான் வந்துட்டு ஒரு முறையும் பாஜகவுக்கு உயிர் தண்ணி ஊற்றுவதுன்னு சொல்லுவாங்க. செத்து போகிற நிலையில் உயிர் தண்ணி ஊற்றி காப்பாற்றிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பாஜகவுக்கு தொடக்கத்தில் முத 5 வருஷம் வாஜ்பாய் அரசை வாழ வச்சதே இவங்க தான். இந்துத்துவாய் நாட்டுக்கே வளர்த்ததே இவங்க தான், திராவிடம் தான். அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் இவங்க. அதனால் மறுமுறை நெருக்கடி வந்துச்சுன்னா இவங்க முதலாளாக்க நாங்கள் வளர்த்து எடுத்த பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ லேசில் நாங்கள் விட்டுருவோமா, திரும்ப நாங்கள் போய் நிற்கிறோம் அப்படின்னு திரும்ப பால் எடுத்து கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஒன்றும் லேசுப்பட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்துத்துவா எதிர்க்கிறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. 6 மாதம் போகும் உங்களுக்கு, இல்லைன்னா இன்னும் 1 வருடத்துக்குள்ளே கூட்டணி நெருக்கடி நிறைய சிக்கல்களாக வரும். இப்போ இருக்கிற இந்த கூட்டணி அப்படியே இருக்குமா இல்லைன்னா நிறைய கேள்விக்குறி இருக்குது. மத்திய அரசு இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறாங்களே இந்த கூட்டணி அப்படியே நிற்கும், இந்த ஓட்டு அப்படியே அடுத்த முறை நாங்கள் வருவோம்னு இவங்க சொல்கிறாங்களா, சட்டமன்றத்தில் வாய்ப்பு இல்லை அதுக்கு. இல்லை, ஆனால் 3 தேர்தல் வந்து அதே மாதிரி இருந்துட்டாங்களே சார். எந்த 3 தேர்தல்? 2019, 2021. அதிமுகவுடைய தலைமை இங்கே சரியில்லாமல் இருக்குது வினோத். நீங்கள் மெயின் பிரதான கட்சி இங்கே நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நேராக ஆல்டர்னேட்டிவாக இருந்தது அதுதான் இருந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் உங்களால் தலையெடுக்க முடியலையே. அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை, அது பலவீனமான பிறகு தானே நீங்கள் வந்து ஓபிஎஸ்லாம் கூப்பிட்டு நீங்கள் மடியில் வச்சிருந்த ஆள் தானே நடக்கும். இல்லை, இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பிறருக்கு முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். இல்லை, உங்களுக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி வரும். உங்கள் கட்சியும் ஒரு நாளைக்கு பாஜக அப்படி செய்யும் இந்த சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுவீங்க? தக்க வச்சுக்கிறதுக்கு சமரசமாய் போகலாம் தான் நீங்கள் போவீங்க. அதானே நடக்கும். ஸோ இந்த 5 ஆண்டுகளை மோடி அரசு கடக்கும்னு நம்புறீங்க? கடக்கும், கட்டாயம் கடக்கும். அப்படியே வந்து மாறினாலும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நிலைக்காது. காரணம் அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் இந்த அளவுக்கு கூட்டமாக நிறைய பேர் ஒரு பெரிய கட்சி ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி இல்லை. 2 கட்சி ஆதரவு தான் அங்கே தேவைப்படுது. காங்கிரஸ் எத்தனை கட்சி ஆதரவு தேவைப்படும் சொல்லுங்களா நீங்கள்? அவங்க தனியாக வந்து 99 இருக்கிறாங்க. மீதி 172, 173 வரணும், 273 வரணும், 174 பேரை நீ தூக்கணும். இப்போ எங்கேருந்து தூக்குவீங்க? இருக்கிற அத்தனை பேர் வந்து அப்படியே ஒரு வேளை ஆதரவு ஒன்றா சேர்ந்து கொடுத்தாலும் நீங்கள் தாங்குற தலைவலி மோடியினுடைய நெருக்கடியை விட நீங்கள் சந்திக்கிற நெருக்கடி அதிகமாக இருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். நல்ல ஒரு எதிர்கட்சியாக இருந்து நல்லபடியாக நகர்த்திட்டு போனீங்கன்னா இந்த 5 வருஷம் அடுத்த தேர்தலில் காங்கிரஸுக்கு அபரிதமான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நல்ல அரசியல் கட்சியாக நல்ல எதிர்கட்சியாக இருந்து வேலையை செய்யணும், இருந்தால் அது வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.